தங்க மகள்ல ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மீனாட்சிய பொண்ணு பார்க்க வர்றதா இருந்தது. மாப்பிள்ளையும் ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா மீனாட்சியோட தங்கச்சி சில பசங்களை எல்லாம் வச்சு அந்த மாப்பிள்ளை கிட்ட போய், மீனாட்சிக்கு கராத்தே எல்லாம் தெரியும், மாமியார் மாப்பிள்ளையெல்லாம் அவங்க பயங்கரமா அடிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைய மறுபடியும் ஊருக்கே அனுப்பிடுறாங்க. பசேர நின்ன மாப்பிள்ளை குடும்பத்தை முத்துப்பாண்டி பார்த்து, நீங்க பொண்ணு பார்க்க தானே வந்தீங்க, மறுபடியும் எங்க கிளம்புறீங்க, வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. இல்ல இல்ல, நாங்க பொண்ணெல்லாம் பார்க்க வரலன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் சொல்றாரு முத்துப்பாண்டி. இந்த மாப்பிள்ளை கிட்டயும் யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியலையேன்னு மீனாட்சியோட அப்பா ஃபீல் பண்ண, மீனாட்சியும் அவங்க தங்கச்சிங்களும் அப்பாடா 24வது மாப்பிள்ளையும் திருப்ப அனுப்பியாச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஹாசினியோட பர்த்டே ஃபங்க்ஷன் இங்க ஸ்டார்ட் ஆகுது. தான் அரசியல்ல இறங்கணுங்கிறதுக்காக ஹாசினியோட அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்றாரு. அது வேற யாரும் இல்ல, இவங்க 2 பேர் தான். சோ வில்லியும் வில்லனும் என்ட்ரி கொடுத்தாச்சு. நான் தனியா ஹாசினிட்ட பேசணும்னு தீரஜ் சொல்றாரு. அவங்க அப்பாவும் போய் பேசிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. ஹாசினியும் தீரஜ் கிட்ட, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ணலாம் பிடிக்காது, நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன், எங்க அப்பாக்கு நான் ரொம்ப செல்ல குழந்தை, எனக்கு யாராவது கண்ட்ரோல் பண்ணா பிடிக்காதுன்னு சொல்றாங்க. தீரஜும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டத்துக்கு இரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மனசுக்குள்ள, நீ கல்யாணம் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னை கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண போறேன், உன்னை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பெரிய ரீசனே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. தங்க மகள்ல அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.